வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. போன முறை நம்ம காணொலிக்கு முன்னாடி கேட்டிருந்தோம் எந்தெந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் போட்டிருந்த அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டுமே அப்படின்னு இல்லாமல் எல்லாமே வந்து போட்டிருக்கீங்க. தொடர்ந்து வந்து உங்களோட ஆதரவு தேவை. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நம்ம வந்து 4 லட்சம் சப்ஸ்கிரைப்ஸ் எட்டணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் முடியாததுக்கு எட்டணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பொங்கல் பரிசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். உலக அரசியலில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒன்று வெனிசுலாவை பற்றி பேசணும், அப்புறம் கிரீன்லாண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா, சைனான்னு எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டு இந்த அமெரிக்கா பண்ற வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வரைக்கும் இப்போ வந்து சேர்ந்திருக்கு. ஸோ உலக அரசியல்ல என்ன நடந்துட்டு இருக்கு, அமெரிக்காவின் கை இந்த எல்லா பிரச்சனைகளும் இருக்கா அப்படிங்கிற இதோட பின்புலத்தை பத்தி பார்வையாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஒரு 2 நாள் விட்டா 4-5 டாபிக் சேர்ந்துருது. பட் இது எல்லாத்தையுமே கனெக்டிங் தி டாட்ஸ் மாதிரி அமெரிக்கா இருக்கு. எல்லா பயிலும் இன்வால்வ் ஆகிறவன் அமெரிக்கா. இந்த ஒரு படத்துல டைலாக் சொல்லுவாங்க, ராஜன் இவங்க எல்லாரும் நினைக்கிறது வட சென்னைங்கிற மாதிரி எல்லாத்தையும் குட்டையில குழப்புறது வந்து அமெரிக்கா. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இராணுவம் வந்து காசாவில் போர் செய்யும் பொழுது நம்ம தொடர்ச்சியாக சொன்னோம், இவங்களை நம்பாதீங்க, இவங்க நல்லவங்க கிடையாது, இவங்க நாசம் பண்ணிடுவாங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதே யூடியூப்பில் அந்த நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் முழுக்க சால்ரா அடித்து முழுக்க ஆதரவாக பேசி கொண்டிருந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இஸ்லாமிய வெறுப்புங்கிறத மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு இதுதான் சான்ஸ், இஸ்லாமியர்களை யார் அடித்தாலும் நம்ம போய் ஆதரவு பண்ணிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இந்த குளிர்பான குரூப்பை வந்து அதாவது குளிர்பான ஜூஸ், அந்த ஜூஸ்களை பற்றி நம்ம சொல்லும் பொழுது ஐயோ அவங்கள மாதிரி புனிதர்கள், உலக புனிதர்கள் யாருமே கிடையாது, அப்பப்பா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முட்டு கொடுத்தும் ஒரு குரூப் வந்து இறங்கி வந்து முழுக்க வேலை பார்த்துச்சு. நம்ம அப்போ இருந்தே திரும்ப சொல்கிறது என்னென்னா, அவன் உலகப்புறம் தொடங்குறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் இப்போ ஒவ்வொரு நாடாக கடிச்சிட்டு கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நம்மளையும் கடிப்பான், அப்போ போய் எங்கே போய் மூஞ்சி வச்சுக்குவீங்கிறத நம்ம திரும்ப சொல்லிட்டு இருந்தோம். இல்லை நாங்கள் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், விவாதத்திற்கு தயாரா, அதற்கு தயாரா, இந்தியாவும் இஸ்ரேலும் ஒன்று 2 பேரும் வந்து அப்படி பிணைந்து இருக்கிறார்கள் இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு அதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு வந்து காலம் வந்து யாருக்கானவர்கள் எப்பேற்பட்டவர்கள்ங்கிறது வந்து வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது அடிப்படையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக நிகழ்வுகள் இப்போ நம்ம சொல்றது அப்படியே ஒன்று ஒன்றா நடக்க தொடங்கி. சரி, எப்படி நம்ம சொன்னது போல 3ஆம் உலகப் போரை நோக்கித்தான் இந்த குளிர்பான கூட்டம் வந்து நகர்ந்து வருகிறது அப்படின்னு நம்ம சொன்னோமோ, அதே போல இந்த ஜூஸ் கூட்டம் அதுகிட்ட வந்துருச்சு. இப்போ கடைசியாக இப்போ நடந்த நிகழ்வுகள் வைத்து பார்க்கும்போது எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி நம்ம பேசியிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக ட்ரம்ப்போடைய இமேஜ் வந்து பெரிய அளவு அடி வாங்குது. இப்போ இந்த இமேஜில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு இந்த வச்சிருந்த பிளான் எல்லாத்தையும் கொஞ்சம் வேகமா துரிதப்படுத்துறாரு ட்ரம்ப். ஏன்னா ட்ரம்ப்புக்கு எதிரான உளவியல் வந்து அமெரிக்காவில் வர தொடங்கிடுச்சுன்னா இது எல்லாமே சொதம்பிடும், இப்போ எல்லா பிளானுமே கெட்டு போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரம்ப் வந்து ரட்சகருங்கிற அந்த இமேஜ் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ ட்ரம்ப் வந்து தப்பான மனிதன் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டா யாரும் நிற்க மாட்டாங்க. அப்புறம் அமெரிக்காவுடைய அந்த ஏகாதிபத்தியத்திற்கு வந்து ஒரு பெரிய பின்னடை முடியும். அப்ப இவங்களுடைய நாடக கம்பெனில இருக்கக்கூடிய நாடக நடிகராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ ஆல்ரெடி நல்லா சிக்கிட்ட, இந்த ஃபைல்ஸ்ல வேற போட்டோஸ் எல்லாம் வந்து வெளியானது எல்லாரும் ஒன்னும் பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு மேல லேட் பண்ணோம்னா நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடும், அதனால முடிஞ்ச வரைக்கும் கிடைச்ச வரைக்கும் லாபங்கிற மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியுமோ வேகமா பண்ணுன்ட்டாங்க. இவரோட பீரியட் முடியறதுக்குள்ள எல்லாத்தையுமே பண்ணு வேகமா பண்ணுன்னு பண்ணிட்டாங்க. அதனால அந்த ஒரு நடவடிக்கையா தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஒவ்வொரு நகர்வும் ஒரு அவசர கதியிலேயே நடக்கிறாங்க. ஒன்று அவசர கதி, ரெண்டாவது தெனாவிட்டு நம்ம உலகத்துல இருக்க எல்லா நாட்டையும் பகை வச்சுக்கலாம், யாரும் இன்னும் கேட்க மாட்டாங்க, எல்லாம் நமக்கு பயந்தாங்கொழிய அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு அமெரிக்கா நட்பாக எந்த நாட்டையுமே பார்க்கல. இல்லைங்க, தெனாவட்டு புரியுது, பட் அவசர கதியில பண்றாங்கன்னு நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியல. அந்த அவசர கதிங்கிறது இப்ப பாருங்க, ஒரு நாட்டோட பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு நாட்டையும் வம்புக்கு இருக்கிறது. இந்த வம்புக்கு வேற நாடு தானா வந்துச்சு ஃபேஸ் பண்றதுங்கிறது வேற. ஆனா அதை விட்டுவிட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியா இருக்கு, இந்தியாவுக்கு வந்து இப்ப பாகிஸ்தான் பிரச்சனையா இருக்கு, இப்ப பங்களாதேஷ்லயும் பிரச்சனை இருக்கு, ஸ்ரீலங்காலையும் பிரச்சனை இருக்கு, இதுலயும் இருக்கு, எல்லா பக்கம் பிரச்சனை இருக்கு. ஆனா இப்ப ஏதோ ஒரு நாட்டோட பிரச்சனை சீரியஸா போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு நாடு உள்ள வரும்பொழுது இந்தியா வந்து அந்த நாட்டோட சண்டை போடுறதுங்கிறது வேற. ஒரு நாட்டோட பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு நாட்டையும் வம்புக்கு இழுக்கிறதுங்கிறது வேற. அதை இந்தியா பண்ணாது. 360 டிகிரி எந்த நாடும் பண்ண மாட்டாங்க, நீங்களும் கூட பண்ண மாட்டீங்க. இப்ப ஒரு தனிப்பட்ட நபரா நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தவங்க கூட வருது, அதே நேரத்துல அவன் பிரச்சனை வலிக்கும் போது இன்னொரு பிரச்சனை இழுத்துட்டு வருவீங்களா? பண்ண மாட்டீங்க. அப்ப ஆனா அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்துல இழுத்து போட்டு வேலையை பாக்குது அப்படின்னா அவங்களுக்கு டைம் ஸ்கேல் வந்து கம்மியா இருக்குங்கிறது தான் புரியுது. வேற எந்த ஒரு காரணமும் இல்லை. காலம் நிறைய இருக்கு, நேரம் நிறைய இருக்கு, நம்ம பொறுமையா ஒவ்வொரு நாட்டா பிரச்சனையை போவோம் அப்படின்னு இல்லாம எல்லா பஞ்சாயத்தையும் ஒன்னாவே வெய்யுங்கிற மாதிரி அவசர கதியில பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த அவசரம் எது கொடுத்துச்சுன்னு பார்த்தா
உள்நாட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து பெரிய அளவு உடைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ட்ரம்ப்போட இமேஜ் எப்படி கொண்டு வந்தாங்க, ஆதிக்கத்திற்கு எதிரானவர் ட்ரம்ப். இப்ப நம்மளே நிறைய பேசியிருக்கோம், ட்ரம்ப்போட ஸ்டாண்ட் வந்து நம்ம முழுசா நம்பவும் முடியாது, ஆதரிக்க முடியாது. ஒரு சில இடத்துல ஆதரவான நிலைப்பாடாகவும் இருக்கும். ஆனா வந்து ட்ரம்ப் வந்து இந்த அளவுக்கு வராரு போறாருன்னா ஏதோ ஒரு சம்திங் ராங் அப்படின்லாம் சொல்லி அதுலயே நமக்கு வேண்டப்பட்டவங்களே சில பேர் நீங்க ட்ரம்ப்பை பத்தி வந்து நீங்க சந்தேக பறவையிலே வைக்கிறீங்க, நீங்க அது வந்து வேணாம், அப்படி தேவையில்லை ட்ரம்ப் வந்து அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில இருந்தவங்களா நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து ட்ரம்ப் மேல வச்ச சந்தேகம் சரி அப்படிங்கிறது வந்து வெளிப்படையா வந்திருக்கு. ஏன்னா இப்ப ட்ரம்ப் முழுசா நானும் வல்லாதிக்க டீப் ஸ்டேட்டோடைய கையாளாக தான் இருக்கேன், டீப் ஸ்டேட்டை எதிர்த்து நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தில் வந்தாலும் அந்த டீப் ஸ்டேட்டுக்கு சால்ரை அடிக்கிற பயலாக தான் நான் இருந்திருக்கேன் இவ்வளோ நாள் அப்படிங்கிறதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி ட்ரம்ப்போடைய நடவடிக்கைகள். புரியுது, ஓகேவா? ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்காரு யாருக்கிட்டனா, அவங்க உள்ளூர் மக்களே வந்து ட்ரம்ப்பை இப்போ எதிர்க்க தொடங்கியிருக்காங்க. இப்போ ட்ரம்ப்போடைய ஹேட் வந்து முன்னாடி ட்ரம்ப்புக்கு எவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு, ஆமாம் நீங்கள் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி போய் பாருங்க, ட்ரம்ப்புக்கு அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு. ஆனால் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப்புடைய சப்போர்ட் வந்து பெரிய அளவு உடஞ்சிருச்சு. இப்போ இந்த சப்போர்ட் உடையிற டைம்ல இந்த சப்போர்ட் ரெடி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு டைம் விட்டாங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கான பிரச்சனைகள் அதிகரிச்சு போராட்டங்கள் வடிவத்துக்கு வந்துருச்சுன்னா சிக்கல். அப்போ அவசரமா பண்ணி எப்படியாவது பேரை மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு பண்றாங்க. சரி, இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கு அமெரிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் கிரீன்லாந்து பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ அதான் வெனின்சுலா பிரச்சனை ஒன்று, அந்த வெனின்சுலா பிரச்சனை இருக்கிற டைம்லேயே அப்போ கிரீன்லாண்ட்லேயும் போயிட்டு வம்பு விளக்குறானுங்க. அப்போ இந்த கிரீன்லாண்டு அப்படிங்கும் பொழுது கிரீன்லாண்டு வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய ஐலாண்டு. ஆனால் அதில் மொத்தமாக மக்கள் தொகையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 59,000 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை அப்படி இருக்கும்ல, அதில் மக்கள் வந்து ஏதாவது 1-2 இடத்துல தான் இருப்பாங்க. மிஞ்சி போனால் ஒரு சில நகரங்கள்ல தான் இருப்பாங்க. மித்த எல்லாமே வந்து வெறும் பனி, ரிசர்ச் அவுட் போஸ்ட் அது இதுன்னு இருக்கும். சில ராணுவ தளவாடங்கள் இருக்கு. இன்னொரு பெரிய ஐலாண்டான ஆஸ்திரேலியாலே பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கவே முடியாது, ஃபுல்லா கோஸ்டல் சைடுல தான் ஹேபிடேட். ஆஸ்திரேலியா ஐலாண்டு கிடையாது, கண்டம். சரி, ஓகே. இது வந்து ஐலாண்ட் அப்படிங்கிற, அதாவது ஒண்ணும் இல்லைங்க, அது ஒரு தனி தீவு. இது நம்ம ரெண்டுமே தீவு தான், நம்ம தமிழ்ல வந்து ரெண்டுமே தீவு தான் சொல்லுவோம். இப்போ ஏன் ஆஸ்திரேலியாவை கண்டம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு கீழே அந்த ஆஸ்திரேலியாவுக்கான தனியான அந்த பிளேட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது கண்டம். அது இல்ல, வந்து ஒரே இதுக்குள்ள நடுவுல கடல் மட்டும் பூந்து இருக்குதுன்னா அதை வந்து ஐலாண்ட். இப்ப இலங்கையை வந்து கண்டம் சொல்ல மாட்டாங்க, இலங்கை வந்து ஐலாண்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவுக்கோட ஒட்டிய நிலப்பரப்பு நடுவுல கடல் வந்திருக்கு, அதனால வந்து அது ஐலாண்ட். ஸோ இவ்வளவுதான் அவங்களுக்குள்ள வித்தியாசம். ஸோ கிரீன்லாந்து வந்து இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த கிரீன்லாண்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பனிக்காலத்துல அதிகரிச்சிடும். அதுக்கு காரணம் என்னன்னா கடல் வந்து ஐஸா மாறிடும். ஸோ அது இப்போ எந்த அளவுக்குன்னா, அது வந்து அந்த ஆர்டிக்கோட போய் கனெக்ட் ஆயிரும். கிரீன்லாந்து வந்து ஒரு அதுக்கு நடுவில் இருக்க கடல்லாம் வந்து ஐஸ் ஆகி அப்படியே ஐஸ் வந்து கனெக்டிங் ரோடு மாதிரி போயிடலாம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து ரோடு முடியல, அதாவது அந்த ஐஸ் மூலயமாவே வந்துட்டு சில வாகனங்கள் எல்லாம் கூட நீங்கள் ஓட்டிட்டு வந்துட முடியும். அதில் வந்து டேங்க் எல்லாம் கூட ஓட்டிட்டு வரலாம். அவ்வளவு வெயிட் தாங்கும். நீங்க சில இந்த சூப்பர்மேன் படம் எல்லாம் இப்பெல்லாம் வந்து சில அந்த ஆர்டிக்ல ஃபைட் நடக்கிற மாதிரி சீன்லாம் வச்சிருப்பாங்க. புதுசா சூப்பர்மேன் அதெல்லாம் பாருங்க, ஆர்டிக்ல தான் அந்த ஃபைட் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் சிம்பாலிசம்ங்கிறது அப்படி இப்படிதான் படங்கள் மூலமா ஹாலிவுட்ல காட்டுறது. இங்கதான் சம்பவங்கள் நடக்க போகுது முன்னாடியே காட்டுறது, மறைமுகமா காட்டுற விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ இப்போ என்னன்னா, இந்த ஆர்டிக் பகுதியை வந்து அடிப்படையில் அமெரிக்காவுக்கு என்ன இது மேலன்னா, அதுல வந்து விவசாயம் பண்ண முடியுமா? ஒரு மண்ணும் பண்ண முடியாது. அதுல என்னத்துக்கு அந்த நாடு அப்படின்னா பாதுகாப்பு நிமித்தம் தான். போருக்கு தயாராகுது அமெரிக்கா, ஒரு பெரிய போருக்கு தயாராகுது அமெரிக்கா. யார் கூட? உலகத்தோட தான், வேற யாரோட? எங்க எல்லாருக்கும் சொல்லப்படுவாங்களாங்க அவங்க. இது வந்து என்னன்னா, நீங்க அமெரிக்காங்கிற நாடா பாக்குறீங்க, இங்க இது அமெரிக்காங்கிற நாடு கிடையாது, இது அமெரிக்காங்கிற டீப் ஸ்டேட். ஸோ இந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு உலக போரை கொண்டு வர போறானுங்க. உலக போருடைய முடிவில் உலக நாடுகள் எதுவுமே இருக்காது. இந்த உலக நாடுகளுக்குள்ள பிரச்சனை வருதுங்கிற காரணத்துல இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா, ஒரே கவர்மெண்ட்டு அப்படின்னு கொண்டு வந்துருவோம். அதுக்கு நடுவில் அந்த நாடுகளை நிர்வாகம் அமைப்பா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்குள்ள என்ன மாநிலம், அதே போல இந்தியாவும் ஒரு மாநிலமாயிரும். ஸோ இந்தியாவுக்கு அந்த மாநிலத்துக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை தான் இருக்கும். புரியுது. இதுதான் வந்து டோட்டலியன் கவர்மெண்டோடைய பிளான், ஃபியூச்சர் பிளான். அவன் அப்போ ஒரே ஆட்சியின் கீழே எல்லா நாடுகளையும் உள்ள கொண்டு வந்துருவான். அப்போ இங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுங்களுக்குலாம் வந்து இப்போ பவர்ஸை வந்து நிறைய குறைச்சிருவாங்க. உன்னோட நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதுக்கு நீ பண்ணக்கூடாது, பிளான்ஸை நீ செய்யக்கூடாது, அதெல்லாம் நாங்க கொடுப்போம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும், அதை நீ நிர்வகிச்சா போதுங்கிற கான்செப்ட்ல கொண்டு வர பார்ப்பானுங்க. இதுதான் வந்து அவங்களுடைய அல்டிமேட் அவனோட ஃபியூச்சரிஸ்டிக் வியூ இதுதான். இதை நோக்கி கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இதே பவரில் எல்லா கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா, இதே மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில், பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மக்கள் இருந்தாங்கன்னா எவனும் யாருக்கும் கீழே வரமாட்டான். புரியுது. அப்போ என்னன்னா, ஒரு டோட்டல் கேஸ் உருவாக்குவாங்க. உலகம் முழுக்க ஒரு பெரும் அழிவு என்பது வரும், எல்லா மக்களுக்கும் வறுமை என்பது வரும், எல்லா மக்களுக்கும் உணவு தட்டுப்பாடு வரும், எல்லா மக்களுக்கும்
சூழலியல் பாதிப்பு வரும், பாதுகாப்பு இன்மை வரும். இதை தான் இவங்க வந்து மனசுல வச்சுக்கிட்டு அப்படி இருக்கும்போது நம்மள என்ன நினைப்போம், யாராவது நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்களா, ஒரு சேவியர் வந்தா போதுமே, யாராவது வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களாங்கும்போது இந்த டொட்டாலிட்டரியன் கவர்மெண்ட் ஒரு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, ராணுவம் தான் அது, அந்த ராணுவ கட்டமைப்புக்குள்ள ஒரு நாடு கட்டமைப்பு போல கொண்டு வருவாங்க. அதை எல்லாரும் மக்களும் ஏத்துக்குவாங்க. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ். ஏன்னா ஆமா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டங்கள், ஒரே மாதிரியான ரூல்ஸ், மேஜர் சட்டங்கள் ஒரே மாதிரி. புரியுதா? அது எல்லாத்தையும் அடைக்கிற முடியாது. அந்த மேஜரான சட்டங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லா நாட்டில இருந்தும் இவங்க ஒரு பிரஜைகளாக வேலைக்கு வர்றது போறதுன்னு இருக்கும். ஆனா கவர்மெண்ட் மாதிரி ஒரு ஒட்டுமொத்த கவர்மெண்ட் யூனியன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரன்சில தான் கொண்டு வருவாங்க. எல்லாருக்கும் ஒரே கரன்சி. இந்த குளோபல் ஃபிளக்சுவேஷன் லொட்டுஸ்க்கு எதுவும் இருக்காது. ஒரு நாடு எப்படி செயல்படுமோ அதே மாதிரி ஒட்டு மொத்தமா மக்களை ஆட்சி செய்வாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குளோபலைசேஷன் அது இது இவங்கிட்ட வர இது அங்க இங்கன்னு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம்ல. இவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதுதான் மனிதர்களுக்கான சொல்யூஷன். அந்த சொல்யூஷன்ல இவ்வளவு பேர் மனுஷங்க இருக்கக்கூடாதுங்கிறது அவனோட பார்வை. சரி, அவனோட சொல்யூஷன் என்ன, ஒரு மக்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். எவ்வளவு நல்ல உயர்ந்த எண்ணம் பார்த்தீங்களா? மக்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக ஒரே ஆளுகையின் கீழே இருக்கணும். அதே சமயத்துல மக்கள் அனைவருக்கும் நோய்வாய் இல்லாம மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும். ஆனா அவனோட பார்வையில் என்னன்னா நம்மள மாதிரி இருக்கவங்களாம் அவங்களுக்கு நோய், அதாவது எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க அப்படிலாம் இல்ல. உருவத்திலேயே அவனை பொறுத்த வரைக்கும் நோய் தான். ஓ, வெள்ளக்காரனை தாண்டி சொல்றீங்க நீங்க? புரியுதா? வெள்ளக்காரன் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு செட் ஆஃப் இனங்களை வச்சிருக்கானுங்க. அந்த இனங்களை தாண்டி மற்ற இனங்கள் வந்து வாழ தகுதியற்றவை. ஸோ இந்த இனங்கள்ல வந்து நம்ம வந்து வளர்த்து விடக்கூடாது. ஸோ இதெல்லாம் மனிதர்களோட பிழை, மனிதர்களோட நோய். இப்போ இந்தியர்கள் என்ன தொப்பை கிப்பையுமா இருக்காங்க, இட்ஸ் நாட் ஹெல்த்தி, யூனோ. ப்ரௌனா வேற இருக்கும், கருப்பா வேற இருக்காங்க. ஐயே இதெல்லாம் விளங்காது, இந்த இனம்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இது அதனாலதான் நம்மளெல்லாம் கோயம்ங்கிறது. இப்போ பேசிக்கலி யாரெல்லாம் கோயமாக அவன் கண்ணுக்கு படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் வாழ தகுதியற்றவர்கள், இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவர்கள். அப்ப அவன் என்ன பண்ணுவான், இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் இந்த மாதிரியான நபர்களை வந்து அப்படியே பஞ்சத்திலையும் அழிவு நோக்கி மேக்சிமம் தள்ளி, அதுக்கப்புறம் முழுசா அழிக்க முடியாது, ஆனா அட் த சேம் டைம் வந்து பெரிய அளவு அவங்களுடைய பாப்புலேஷனை குறைச்சி விட்டுறது. ஸோ அவனுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா உலக பாப்புலேஷனை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறதுக்கு ஒரு வேலையை பண்ணுவானுங்க. அதை இந்த போர் மூலிமா, அதாவது என்னைக்கு இந்த 3ஆம் உலக போர்னு ஒன்று வருதோ என்னைக்கு அதை அஃபிஷியலாக அவங்க சொல்கிறாங்களோ அன்னிலிருந்து அந்த இன அழிப்புங்கிறது, இனப்படுகொலை, அந்த ஜெனோசைடுங்கிறது தொடங்கும். ரைட்டு. ஸோ இதை வந்து நடத்த போகிறானுங்க. இதுதான் நடக்க போகுது. இது எப்போ நடக்குங்கிறது தெரியாது. அதை நோக்கி அவன் வேகமாக காய் நகர்த்திக்கிட்டே போகிறான். ரைட். இப்போ இந்த கிரீன்லாண்ட் நான் முன்னாடி சில காணொலியில சொல்லியிருப்பேன், அதை வந்து 2030க்குள்ளேயே வந்து இதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப 2030 அவன் செயல்படுத்தணும் அப்படின்னா அது வேகமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2025 வந்துருச்சு. இப்போ நிறைய பேசியிருப்போம். என்னுடைய கணிப்பு என்னன்னா 2025 அவன் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதா நம்ம யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன தடயங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு அவனுக்கு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2026 தொடங்குறதுல இருந்து பாருங்க, இந்த வருஷம் தொடக்கத்துல இருந்து பாருங்க, அவனோட ஒரு பதட்டம் தெரியுதா, ஒரு வேகம் தெரியுதா, அவனுடைய முன்னெடுப்பு வேகம் தெரியுது. சண்டை ஆரம்பிக்குது, எல்லா நாடுகளும் சண்டைகளுக்கு தயாராகுது, எல்லா நாடுகளும் ராணுவத்தை வந்து மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்மளுக்கும் சில தொல்லைகளை கொடுக்க இருக்கு. நான் அதை வரேன். இதுதான். ஸோ எதுக்கு இந்த இதை இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் அப்படின்னா, இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உலக அரசியலை பார்த்தீங்கன்னா தான் புரியும். சும்மா இந்த நாட்டுக்கு ஒரு சிந்தனை இருக்குது, அந்த நாட்டுக்கு ஒரு சிந்தனை இருக்குது, அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, பாசம் இருக்குது, இப்படிலாம் யோசிக்காதீங்க. இதில் இங்கே நடக்கிறது எந்த நாட்டு மக்களும் எந்த நாட்டு மக்களையும் கொல்ல வேண்டும் என்று எந்த எண்ணமும் யாருக்கும் கிடையாது. இப்போ உங்களுக்கு இருக்கா அமெரிக்காவை போய் கொல்லணும்னு உங்களுக்கு எதாவது என்ன இருக்கா? இல்லை. அதே போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து 500% டேக்ஸ் போடணும்னு எவனா கேட்டானா? அவ்வளோ வெறுப்பெல்லாம் இல்லை அவங்களுக்கு. யாருக்கும் அந்த வெறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் பண்ணுறவன் யாருன்னா ஒரு குரூப்பு. அந்த குரூப்பு தான் அந்த குடிநீர் பானத்தை இனமாக கொண்ட ஒரு கூட்டம். அதுல அந்த இனத்திலையும் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் தான் இந்த வேலையை பண்ணுது. மொத்தமா கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 5000 to 6000 பேர் தான் இருப்பாங்கிறாங்க. அந்த நம்பர்ஸ் அந்த குரூப் தான் இந்த டைரக்டான இன்வால்மெண்ட்ல இதை பண்ணிக்கிட்டு உலகத்துல அமைதியை கெடுத்துக்கிட்டு நாசம் பண்ணிட்டு அலையிறானுங்க. ஸோ இதை மனசுல வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம சொல்றது புரியும். இதை பார்த்தா தான் நம்மளோட பழைய காணொலியிலேருந்து எல்லா காணொலியும் புரியும். ஸோ இதை நோக்கி அவன் நகர்றான். அப்போ அதோடைய நகரோட படிநிலைகள் தான் இப்போ இருக்கிற கண்ணு முன்னாடி இருக்கிறது. இது விஷயத்துக்கு வரேன். இந்த கிரீன்லாண்டை ஏன் எடுக்கிறான் அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிரீன்லாண்டுங்கிறது ஒரு வேஸ்ட் பனிப்பகுதி. அதில் மக்களும் ரொம்ப கம்மி தான். அந்த இடத்துல இராணுவத்தில் யாராவது முகாமிட்டு சண்டை போடணும்னு நினச்சாலும் கூட அது கஷ்டமான ஒரு டெரைன். இந்த டெரைனை இன்னைக்கு அமெரிக்கா ஏன் கைப்பற்றணும்னு நினைக்குது? இப்போ இந்த டெரைன் வந்து அமெரிக்காவுக்கு எதிரான நபர்கள்கிட்ட இருந்துச்சுன்னா
இதை வந்து அமெரிக்கா செய்யறதுல ஒரு நியாயம் நீங்க கற்பிக்கலாம். சரி, இது டென்மார்க்கோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இப்ப டென்மார்க்குடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கிரீன்லாந்துல இருக்கக்கூடிய அந்த 59,000 பேரும் டென்மார்க்கோட இருக்க விரும்புறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பெரும்பான்மையானவர்கள் இல்ல, அதிருப்தி. அவங்களுக்கு அதிருப்தி இருக்கு. ஏன்னா டென்மார்க் ஒரு பக்கம் இருக்கு, இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா ரெண்டும் ஒரே கவர்மெண்டா இருக்கு. ஆனா கிரீன்லாண்டோடைய இன்னர் அந்த கவர்மெண்ட்டுக்கு அதாவது எப்படின்னா தன்னாட்சி இருக்கு, கரன்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஃபரன்ஸ் இதெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. எல்லை அப்படிங்கும்போது டென்மார்க்கோட எல்லைக்குள்ள தான் வரும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படிங்கிற ஒரு வெறும் 60,000 பேர், எப்படிங்க வெறும் 60,000 பேர் தனிநாடு கேட்டுட்டு அலைகிறான். புரியுதா? தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு யோசிச்சுங்க. புரியுது? அப்ப வெறும் 60,000 பேர் எங்களுக்கு தனிநாடு வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோரிக்கை ரொம்ப வருஷமா இருக்குதுன்னு வைங்களேன். ஆனா வெறும் 60,000 பேருங்கனால அந்த கோரிக்கை என்பது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஏன்னா ஒரு நாடுனா அது செயல்படுறதுக்கு அது சில தேவை இருக்கும், பொருளாதார தனித்தன்மை இருக்கணும். இப்ப அவங்க கிட்ட பொருளாதார தனித்தன்மை எப்படி அவங்க உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன்லாந்து வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மினரல்ஸும், ஏன்னா அங்க எவனுமே மக்கள் வாழல போகல, நிலத்துக்கு அடியில நீங்க சொல்ற நிலத்துக்கு அடியில அவங்களுக்கு அங்க வந்து நிறைய மினரல்ஸ் கிடைக்கும், இதெல்லாம் இருக்கு அங்க நிறைய வந்து இன்ஃபேக்ட் ஆயிலும் கூட கிடைக்குது. ப்ரோ ஈவி பேட்டரி ஃபோன் சேர்த்துக்கு ஜெட்டு சேர்த்துக்கான எல்லா மூலப்பொருளும் இருக்கு. அப்ப கிரீன்லாந்து வந்து ஒரு ரிசோர்ஸஸ்க்கு அதிகமாக கிடைக்கிற ஒரு இடம். மைண்ட் பண்ணி எடுத்தா நிறைய லாபம் பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வேஸ்ட் லேண்டுங்கிறதுனால அதை ஒரு எல்லைக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த எல்லையிலிருந்து உலக நாடுகளை ஈஸியா நம்ம வந்து தாக்க முடியும். அதே போல ஒரு பாதுகாப்பு அரணாவும் அது இருக்கும். அது ஆர்டிக் இந்தியாவுக்கு வந்து வடக்குல வந்து பாத்தீங்கன்னா இமயமலை பகுதி இருக்குல்ல, இமயமலை தொடர், அது வந்து ஒரு இயற்கை பாதுகாப்பு. இந்த இயற்கை பாதுகாப்பு அப்படின்னா என்னன்னா நாளைக்கு ஒரு பெரிய ராணுவம் வந்து அந்த மலை பகுதியை தாண்டி அவ்வளவு சீக்கிரம் உள்ள நுழைய முடியும். நீ விமானத்தலங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது உள்ள அதை தாண்டி உள்ள வருதுங்க. ஆனா அப்படியே வந்தாலும் விமானம் தானே வர முடியும். ஸோ விமானத்தை நம்ம தாக்கிடலாம், ஈஸியா நம்ம வந்து தடுத்தலாம். அப்ப அது ஒரு இயற்கை அரண். அதே போல கிரீன்லாந்து வந்து அமெரிக்காவுக்கு ஒரு இயற்கை அரண். அந்த இயற்கை அரண் வேற ஒரு நாட்டு கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அமெரிக்காவுக்கு சில பேசஸ் கூட கிரீன்லாந்துல இருக்கு ஆல்ரெடி. அப்படி இருந்தும் அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா நாளைக்கு உலகம் முழுக்க பஞ்சாயத்து பண்ணும் பொழுது இந்த இடத்துல வந்து ரஷ்யாவோ இல்ல சீனாவோ உள்ள லாபி பண்ணலாம். ஏன்னா டென்மார்க்கோட வந்து பாத்தீங்கன்னா சீனா அண்ட் ரஷ்யா ரெண்டுமே வந்து நல்ல உறவு, ஓரளவுக்கு நல்ல உறவும் இல்ல, அதாவது அவங்களுக்கு இந்த கடன் கொடுக்கறது, இந்த ரஷ்யா அந்த சீனாவோட வழக்கமான அந்த இது கொடுக்கறது, இங்க கூட ஏர்போர்ட்டுக்குலாம் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க பாரு அவங்க. அதான் இந்த பிசினஸ் பண்றது, இந்த இதெல்லாம் பண்றதுல அவங்களுக்கு வந்து கிரீன்லாந்து மேல ஒரு கண்ணு இருக்கு. ஏன்னா கிரீன்லாந்துல ஒரு ஆளுமை செலுத்திட்டோம் அப்படின்னா அந்த ஆர்டிக்கை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட பிளான். ரஷ்யாவுக்கு ஆல்ரெடி அதுல ஒரு பிரசன்ஸ் இருக்கு, கிரீன்லாந்துல இல்ல, அதாவது அந்த ஆர்டிக்ல ஒரு ஸ்ட்ராங்கான, ஏன்னா அவங்களோட நிலைமை அங்க இருக்குல்ல. ஆமா, அவங்களுக்கு வந்து அங்க இருக்கு, சில துறைமுகங்கள் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இது இல்லை. பட் சீனாவுக்கு வந்து நம்ம குளோபல் டாமினேஷனுக்கு போனோம்னா ஆர்டிக்ல நம்மளோட பிரசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு, ஸோ இது ரெண்டும் உள்ள வந்துடக்கூடாதுங்கிற பிளான்ல ஃபியூச்சரிஸ்டிக்காவே அமெரிக்கா வந்து அந்த இடத்துல ஒரு கண்ணு வச்சிருந்தாங்க. அந்த கண்ணு இப்போ எந்த அளவுக்கு தாண்டி போயிருக்குன்னா டென்மார்க் வந்து நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, நேட்டோ கூட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடு. நேட்டோ வந்து அமெரிக்காவுடைய அலை, அதாவது நட்பு. புரியுது. இப்ப அமெரிக்கா எந்த அளவுக்கு எந்தவித ஒப்பந்தத்தையும் யோசிக்க மாட்டானுங்க. அவனுங்களுக்கு லாபம்னா யாரவனாலும் அடிப்பானுங்க, கூட இருந்தாலும் அடிப்பானுங்க, நட்பு நாடா இருந்தாலும் அடிப்பானுங்கிறதுக்கு டென்மார்க் ஒரு உதாரணம். ஏன்னா நேட்டோ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய டென்மார்க்கை அமெரிக்கா வந்து அதோடைய எல்லையாக கருதப்படக்கூடிய கிரீன்லாண்டை வந்து நான் வந்து ஆக்குப்பை பண்ணுவேன்னு சொல்லி வெளிப்படையா த்ரெட்டன் பண்ணியிருக்கிறதுங்கிறது வந்து ராணுவத்தை தேவைன்னா ராணுவத்தை அனுப்பி நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து வெளிப்படையாவே அந்த அவங்களுக்குள்ள இருந்த நட்பை வந்து பெரிய அளவு கேள்விக்குள்ளாக்கி உடைச்சிருக்கு. இது மட்டும் இல்ல, ஐரோப்பிய ஒன்றியத்திற்குமே இது ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்க போகுது. ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியம் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவுடைய நெருக்கத்துல சக்தியா தான் இருக்காங்க. இப்ப இவங்கனால இதை பாதுகாக்க முடியாது. இப்ப டென்மார்க்குங்கிற அந்த நட்பு இயக்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய நேட்டோல இருக்கக்கூடிய ஒரு நாட்டை அமெரிக்க ராணுவம் வரும்போது என்ன கான்செப்ட் இது? நேட்டோவில் இருக்கிறதுல பெரும்பான்மை ராணுவம் அமெரிக்க ராணுவம், ஃபண்ட் பண்றதே அமெரிக்கா தான். அமெரிக்க ராணுவம் அவங்களே வந்து அடிச்சாங்கன்னா அப்புறம் சொந்த வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு சூழல் தான் இப்போ டென்மார்க்கு உருவாகுது. ஸோ இப்போ டென்மார்க் வந்து ஒரு நெருக்கடியை சந்திப்பதால் டென்மார்க் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கிரீன்லாந்து மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்துச்சு அப்படின்னா டென்மார்க் உடையும். டென்மார்க் வந்து நேட்டோல இருந்து வெளியில வர வேண்டிய கட்டாயத்துக்கு தலை, அது வெளியில வர விருப்பம்லாம் இல்லை,
இது எப்படின்னா எல்லாம் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்க டென்மார்க் பொலிர்னு அரைகிற மாதிரி அரையும் போது கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுக்காம நின்று எப்படி இருக்கும் அவனுக்கு. அதுவும் டென்மார்க்லாம் ரொம்ப சைலண்டான ஒரு நேஷன், பேசிக்கலி எந்த வம்புக்கும் அவ்வளவு போக மாட்டாங்க. அமெரிக்காவுக்கு சால்றானா சிஞ்சுக்குன்னு அடிப்பாங்க அவங்க. விலைக்கு வேற கேட்டிருக்காங்க பாரு. அந்த பிரச்சனை எல்லாம் வந்தப்பெல்லாம் அமெரிக்காவுக்கு முழுக்க சால்ரா அடிச்சவனுங்க தான் இந்த டென்மார்க். என்ன பிரச்சனை சொன்னீங்க? செர்பியா கொசோவோ பிரச்சனை. அதாவது என்னன்னா ஒன்றும் இல்லை, செர்பியால இருந்து கொசோவோ நாடு வந்து புதுசா உருவாகுது. அப்ப அது உருவாக்குறதுக்கு பின்னாடி அமெரிக்காவுடைய ஏஜென்ட்ஸ் வந்து பெரிய அளவு, ஏன்னா அமெரிக்காவுக்காக தான் அந்த செர்பியாவை வந்து உடைக்கிறாங்க, அமெரிக்காவோட பாலிடிக்ஸ்க்காக. அப்ப வந்து நிறைய உலக நாடுகள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுது முதல்ல அதுக்கு ஆதரவு கரத்தை நீட்டியது வந்து பாத்தீங்கன்னா டென்மார்க் வந்து அது கொசோவோட விடுதலை வந்து நம்ம ஆதரிச்சு தீர வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரட்சிலாம் இல்லைங்க, அமெரிக்காவுடைய பிரச்சனை. அவன் வந்து ஆளா வந்து அமெரிக்காவுக்கு சிஞ்சக்கு நான் இன்னைக்கு வந்து அதே வந்து ரிப்பீட் ஆகுது, இவனுக்கு அடிக்குது. இப்ப இவனுக்கு வரும்போது இவனுக்கு வலிக்குது. இப்ப என்ன சொல்றான், அமெரிக்கால யாராவது காரம் இருக்குன்னா உடனே அடிங்க அப்படின்னு டென்மார்க்கோட அதிபர்லாம் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்காவுடைய ராணுவம் என்பது கிரீன்லாந்துல கால் எடுத்து வச்சு தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா டென்மார்க் வந்து அமெரிக்காவோட போர் செய்யும் அப்படிங்கறத தான் டென்மார்க் இப்போதைக்கு சொல்லியிருக்கு. ஆனா டென்மார்க்கால அமெரிக்காவோட நின்று போர் செய்ய முடியுமா அப்படின்னா அது வந்து ஒரு கொசு மாதிரி. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டென்மார்க் வந்து ஒரு கொசு மாதிரி. இப்போ இந்தியா அமெரிக்காலாம் போர் செஞ்சானாச்சு இந்தியா சில நாட்கள் தாக்கு பிடிக்கும் அமெரிக்காவோட. டென்மார்க்லாம் வந்து சில மணி நேரங்கள் தாக்கு பிடிச்சா பெரிய விஷயம். அந்த அளவுக்கு தான் அதோட ராணுவம்லாம் இருக்கு. டென்மார்க்கு அந்த பாதுகாப்புலாம் வேணுங்கிறனால தான் நேட்டோவில் இருந்தாங்க. ஆனால் இப்போ நேட்டோ நாடுகளே அவங்களால என்ன பண்ணுறதுன்னு இப்போ தெரியாமல் இருக்குது. அப்போ அதனால் ஐரோப்பிய யூனியனுமே வந்து ஒரு பெரிய கண்டனத்தை தான் இதுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இப்படி நீங்கள் வந்து நட்பு சக்திகளை வந்து உடைக்கிற வேலையாக இருக்குது இது, அமெரிக்காவுடைய அடாவடித்தனம்னு அவங்களே வேறு வழி இல்லாமல் மென்னு முழுங்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது என்னன்னா, இதுதான் வந்து 3ஆம் உலகப் போரை துரிதப்படுத்துகிறது. 3ஆம் உலகப் போருக்கு உலக நாடுகளை தள்ளுது, ஒரு அன்சர்டனிட்டியை உருவாக்குது. கூட இருக்கவனை நம்பிக்கிட்டு இருக்கவனே இப்போ நீ அடிக்கும் பொழுது இது இப்போ டென்மார்க்கோட நிலைமை வந்து ரொம்ப ஒரு கவலைக்கிடமான நிலைமையாக மாறுது. இப்போ வந்து டென்மார்க்குக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. சப்போஸ் அமெரிக்கா தாக்குதலை நடத்திருச்சு அப்படின்னா, இப்போ வரைக்கும் நடத்திருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டென்மார்க் வந்து ரஷ்யா பக்கம் சாயும். அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு சாஞ்சிருவாங்க. ஸோ ரஷ்யா பக்கம் அங்கே சாயும். இப்போ ரஷ்யா பக்கம் டென்மார்க் சாயுது அப்படின்னா ரஷ்யாவோட ராணுவம் வந்து டென்மார்க்கை பாதுகாக்கிறதுக்கு வரும். இல்லை ரஷ்யாவோட ராணுவம் வந்து கிரீன்லாண்டுக்கும் கூட காலெடுத்து வைக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய இப்போ மற்ற நேட்டோ நாடுகளுக்கு வந்து அது ஒரு பெரிய த்ரெட்டாக மாறும். ஏன்னா இது இவ்வளோ கிட்ட வந்து ரஷ்யன் ட்ரூப்ஸ் விட்டாங்க அப்படின்னு. ஸோ இப்போ ரஷ்யாவுடைய உள்ளீடு உள்ளே வரும்போது ஐரோப்பிய ஒன்றியம் எஞ்சி இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யா வெர்சஸ் அமெரிக்கா இந்த போர் சூழல் வந்து ரொம்ப நெருக்கடியில் வரும். 3ஆம் உலகப் போருக்கு இதுக்கு மேலே என்னத்துக்கும் கொளுத்தி போடுறது. ஸோ அந்த 3ஆம் உலகப் போருக்கான எல்லா விறகடுப்பையும் வச்சு இப்போ பற்ற வச்சுட்டு பக்கத்தில் நிற்கிற மாதிரி பெட்ரோலையும் சேர்த்து ஊற்றுற கணக்கு தான் இருக்கு. அப்போ கிரீன்லாண்டை தாக்குனால் திரும்பவும் 3ஆம் உலகப் போருக்கான அச்சம் என்பது பெரிய அளவில் இருக்கு. இது பேசிக்காக என்னன்னா, இப்போ இந்த நாடுகள் எல்லாத்துக்கிட்டையுமே நிறைய நாடுகள்கிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்கு. ஆமாம். அப்போ ஒரு லெவலுக்கு மேலே அப்போ ஒரு நாடு தோல்வியை நோக்கி நகருது, ஒரு நாட்டுடைய ஆயுதம் பிரச்சனை ஆகுது, தோல்வி நோக்கி நகர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்பரேட் மூவ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நாடு முன்னெடுக்கலாம். அணு ஆயுதம் ஒரு கடைசி நேர இது அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ இந்தியா கிட்டேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் யூஸ் பாலிசி தான் வச்சிருக்கோம். நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம வந்து அதை பயன்படுத்த மாட்டோம்னு உத்தரவாதம் கொடுத்துருக்கோம் உலக நாடுகள்கிட்ட. யாராவது பயன்படுத்தினா திருப்பி என் மேலே நீ அணு ஆயுதத்தை ஏவிட்டினா அதுக்கப்புறம் நான் மேலே ஏவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது வார்த்தையை வச்சிருக்கோம். என் மேலே நீ போட்ட அப்படின்னா நீ செத்தரா அப்படிங்கிற கான்செப்ட். அதே மாதிரி உலக நாடுகள் வந்து ஒரு ஒரு வெளிப்படையாக அப்படி சொல்லலைன்னாலும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், நாங்கள் வந்து உலக அமைதியை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இப்போ பேசிக்காக என்னன்னா, இப்போ நீங்கள் உங்களை ஒரு 4 பேர் அடிக்க வரான், உங்ககிட்ட ஒரு கத்தி இருக்கு, நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த கத்தி எடுத்து அவனை குத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் அடி வாங்குறீங்க, உங்களுக்கு உயிர் போயிருமோன்னு பயம் வருது, என்ன பண்ணுவீங்க? தற்காப்புக்கு அதை எடுப்பேன், அவ்வளோதான். அப்போ அந்த கத்தி எடுப்பீங்க, அது கான்சியஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவீங்களே. இதே மாதிரி தான் உலக நாடுகளும் ஒரு முடிவுக்கு வரும், அணு ஆயுதம் வச்சிருக்க நாடுகள். அப்போ ஒரு போர்னு வந்துருச்சுன்னா அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டு விடும். ஒருத்தன் பயன்படுத்திட்டானா சொல்ல முடியாது, அடுத்துன்னு மாறி மாறி பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது உலகம் அழிஞ்சிரும், பெரும் பஞ்சம் வந்துடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அணு ஆயுதம் எங்கேயோ ஒரு ஊர்ல
விழுது, அது எப்படி நமக்கு எப்படி பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. செயின் ரியாக்ஷன். அது வந்து ஒரு இடத்துல விழுந்தாலும் அது வந்து நியூக்ளியர் கிளவுடுன்னு ஒன்று உருவாக்கும். நியூக்ளியர் கிளவுடு வந்து சீதோஷ நிலையை மாற்றக்கூடிய தன்மை கொண்டது. அது வந்து பருவ காற்றுகளை தடுத்து போற உயிரினங்களுக்கு பாதிப்பு, எல்லாமே பாதிப்பு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து வர காற்று, அங்கிருந்து வர நீர்ல எல்லாமே ஒரு மலை, அந்த இடத்துல ஒரு காத்து பூந்துட்டு வந்துச்சுன்னா அதுல ரேடியேஷன் வந்துடும். ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா உலகமே வந்து ஒரு பெரும் பஞ்சத்தை சந்திக்கலாம். அப்ப இது ஆபத்து. அப்போ இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லணும்னா, இப்போ இந்த அமெரிக்காவுக்கு இவ்வளோ நாள் சால்ரா அடிச்சுட்டு இருந்த நபர்களும் வேற வழி இல்லை. உங்கள் சால்ரா அடிக்கிறதுலாம் நீங்கள் வந்து அது நாளைக்கு ஏதாவது முஸ்லீம் நாடோட அமெரிக்கா சண்டை போடும்போது சால்ரா அடிச்சுக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வேறு வழி இல்லாமல் உங்கள் சால்ராக்களை எடுத்து ஓரம் வச்சுக்கிட்டு அமெரிக்காவுடைய இந்த ஏகாதிபத்திய நகர்வை வந்து கண்டித்து பேச கற்றுக்கொள்ளுங்கள். வேறு வழி இல்லை. ஸோ இது ஒன்று. ஸோ கிரீன்லாண்டில் இந்த பிரச்சனை வந்து இந்த பஞ்சாயத்து, அதுவும் வெனிசுலாவில் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சா நம்ம பேசியிருந்தோம். அந்த பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கவே கிரீன்லாண்ட்லையும் கை வச்சுட்டா, அங்கே பேசிட்டோம். சரி, அங்கே கை வச்சுட்டான்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் வந்து பார்த்தா இன்னொரு இடத்துல ஈரான் ஒரு பிரச்சனையாக உருவாக்கி விட்டுட்டு இருக்கான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் ஈரான் அண்ட் அமெரிக்கா வந்து பகை நாடுகளாக தான் இருக்கிறாங்க. போன வருஷம் வந்து 12 டே கான்ஃப்ளிக்ட் இஸ்ரேலுக்கும் நடந்தப்போ யூஎஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க இன்டெரக்டா. ஈரானுடைய சுப்ரீம் லீடராக தான் அயத்துல்லா காமினி அவங்களை வந்து அவங்களுடைய லீடர்ஷிப் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய உறுத்தல். காரணம் என்னன்னா, அவங்க அணு ஆயுத பயிற்சிகள், அணு ஆயுத முயற்சிகளில் வந்து வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் ஒரு 4-5 பேரெல்லாம் இஸ்ரேலுக்கு, உங்களுக்கே தெரியுமில்ல, அசாசினேட்லாம் பண்ணாங்க அவங்களோட நியூக்ளியர் சயின்டிஸ்ட்லாம். இதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான ஒரு முன்னகர்வு. இதுக்கெல்லாம் சால்ரா அடிச்சாங்க நம்ம ஊர்ல. யாரு? சங்கிகள் தான். சங்கிகள் சால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா, இப்ப நான் அதே தான் திரும்ப கேட்கிறேன். இப்ப இந்தியா வந்து இப்போ ஒன்றும் இல்லை, அப்துல் கலாம் என்ன பண்ணாரு? மிசைல் டெக்னாலஜி இது பண்ணாரு. ஸோ அப்துல் கலாமோட தலைமையின் கீழே தான் அணு ஆயுத பயிற்சிகள் இதெல்லாமே பண்ணதை, அணு ஆயுத பரிசோதனையும் இந்தியா பண்ணுச்சு. இப்போ அப்துல் கலாம் வந்து இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்துல் கலாம் எவனாவது ஒருத்தர் வந்து அசாசினேட் பண்ணியிருந்தாரா? நீ எல்லாம் என்ன ஏற்றுக்க முடியும்? என்ன பண்ணியிருப்ப? அது உன்னோட நாட்டுக்கு எப்படி இருக்கும்? உனக்கு எப்படி இருந்திருக்கும்? கோபமா வரும். ஏற்றுக்க முடியாது. இது உனக்கு ஏற்றுக்க முடியாது. உன் நாட்டுக்கு ஒருத்தன் பண்ணானா ஏற்றுக்க முடியாதுன்னா, அடுத்த நாட்டுக்கு இதை ஒருத்தன் பண்ணானா ஏற்றுக்க முடியுமா? கேட்டால் வந்து உண்மையில நம்பிக்கை இல்லை, உங்ககிட்ட ஆயுதம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட சொன்னானா, இது என்னது? அராஜகம். இது அராஜகம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுங்க. இப்போ ஒருத்தன் ஒரு ஊரில் இருக்கான். அவன் வந்து கையில் பொருளாதாரம்லாம் பெருசாக இல்லை, அவன் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து அவன் ஏதோ ஒரு தொழில் பண்ணி அந்த இடத்துல சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான்னு வைங்க. இவன் உனக்கு நாளைக்கு பொருளாதாரம் கைக்கு வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? திமிரா ஆடுவ. அதனால நான் அதெல்லாம் நீ பொருளாதாரம் உன்னோட கடையை நான் கொளுத்துவேன், கடையை வச்சு எரிப்பேன் அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. ஸோ இதைத்தான் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கு அடுத்தவனுக்கு. இதை வந்து நீ என்ன பண்ணி பார்க்குற? அது ஒரு இஸ்லாமிய நாடு, இது ஒரு இஸ்லாமிய இது, அது வந்து அந்த மதத்தை நாடு, இது கிறிஸ்தவ நாடு, அதனால பரவாயில்ல. இப்படியே நீ வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு நீ ஒரு சாயத்தை பூசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. ஆனால் அங்கே இருக்கவனும் மனுஷன், இங்கே இருக்கவனும் மனுஷன், மனுஷனுக்கு மனுஷன் பாருங்கடானா பார்க்க மாட்டேங்க. அப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து சரி, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்சி வார் பண்ணுது. சரி, ஓகே, ப்ராக்சி வார் பண்ணுறது தப்பு. இப்போ அமெரிக்கா பண்ணலையா? அதை இல்லை பண்ணுறாங்க. ஆனால் ஈரான் மக்களே வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு காட்டுறாங்களே பாரு. இருங்க, அதெல்லாம் வந்து இப்போ நடக்கிற நிகழ்வுங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ அமெரிக்கா ப்ராக்சி வார் பண்ணலையா? அமெரிக்காவோட ஸ்டைலே ப்ராக்சி வார். பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா என்ன மைத்துக்கு ஆயுதம் கொடுக்குது? இதுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்து நம்மளுக்கு எதிராக ப்ராக்சி வார். அப்புறம் பாகிஸ்தானுக்கு டெக்னாலஜி, ராணுவ பலம்லாம் எதுக்கு கொடுக்குது? இந்தியாவுக்கு எதிரான ப்ராக்சி வார் தானே அமெரிக்கா பண்ணுது. அதாவது அமெரிக்கா பண்ணலாம், அடுத்தவன் பண்ணக்கூடாது. அமெரிக்கா பண்ண எய்டு, இவன் மற்றவன்லாம் பண்ணோம்னா வந்து உனக்கு பிரச்சனை. இதுதான் இங்கே ப்ராப்ளமே. அமெரிக்கா ஆயுத போராட்ட இயக்கங்களுக்குலாம் வந்து ஃபண்டு கொடுத்தது இல்லையா? இது பண்ணல. தாலிபானை வளர்த்துட்டதே அவன் அமெரிக்கா தான். அப்புறம் தாலிபானை வச்சு ரேம்போன்னு படம் எடுத்தானே, அப்பெல்லாம் எங்கே போச்சு உங்க புத்தி? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவனுக்கு சாதகமாக ஒரு ஆயுத போராட்ட குழுவுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதும் ஆதரவு கொடுப்பதும் அமெரிக்கா பண்ணும் பொழுது நமக்கு பிரச்சனை இல்லை, அதை பற்றி நம்ம பேச மாட்டோம், கடந்து போயிடுவோம். ஆனால் மற்ற நாடுகள் அதே மாதிரி தனக்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை மட்டும் நம்ம மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுட்டு இருந்தா இது என்ன இதில் வரும்? இவன் செய்கிற வரைக்கும் அதை அமெரிக்கா டிஃபென்ஸு, இதை ஈரான் பண்ணுச்சுன்னா அது தீவிரவாதத்தை வளர்த்து விடுது. ரைட்டு. ஈரான் ஒன்றும் வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு கொடுக்கல, இதையும் நம்ம பார்க்கணும். அது எந்தெந்த அமைப்புகளுக்கு கொடுக்குது? அதுக்கு கொடுக்குற அமைப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கு தான் அது கொடுக்குதே ஒழிய ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு அது கொடுக்குறது இல்லை. அவுட் அண்ட் அவுட் அண்ட் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் பண்றது இல்லை. அவங்க பண்றது வந்து ஹிஸ்புல்லா அந்த இது அந்த மாதிரியான அமைப்புகள். அவங்களுக்கு வந்து ஒரு நாடு விடுதலை இல்லை வந்து ஒரு இது இருக்கு, அதுக்குள்ள இஸ்லாமிய தன்மை இருக்கு இல்லையே நான் சொல்லலை, இருக்கு. அது மாற்றணும், அது வேற விஷயம். ஆனா இப்போ நீங்க தாலிபான்கள் எடுத்துக்கோங்க. சரி,
இப்போ தாலிபான்களை வந்து நீங்கள் இஸ்லாமிய சிந்தனை கொண்ட இயக்கம் தான் அது. ஆனால் அதை வந்து முழுமையான இஸ்லாமிய சிந்தனை கொண்ட இயக்கம்னு பார்த்துக்கிட்டு நம்ம எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, தீவிரவாத அமைப்புலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியா போயிட்டு தாலிபான்களோட உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணுது. ஏன் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள இஸ்லாமிய மத உணர்வு இருந்தாலும் அவங்களுடைய ப்ரையாரிட்டி அப்படின்னு வரும்பொழுது அது ஆப்கானிஸ்தான் தான். புரியுதா? அந்த நாடு தான். இப்ப தாலிபான்கள் வந்து பாகிஸ்தானோட ஏன் சண்டை போடுறாங்க? பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு தானே, நட்பா போயிட வேண்டியதானே. அது அவங்களுக்குள்ள இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் இருக்கு. இதுதான் என் பிரச்சனை. அப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் தாலிபான்கள் எல்லாம் வந்து முஸ்லிம்ஸ் அப்படி நீ பாக்குற. ஆனா தாலிபான்களை பொறுத்த வரைக்கும் தாலிபான்கள் தான். அவங்க முஸ்லீமா பார்க்க மாட்டாங்க. அவங்க தாலிபான்களை தான் பார்ப்பாங்க. அவங்களும் பாகிஸ்தானியா தான் பார்ப்பாங்க. ஸோ இதை தான் நீங்க வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மதவாதத்தை வச்சு ஒரு பார்வையை நீங்க குருடாக்கிறீங்க. மதம் வந்து உங்களுக்கு குருடாக்கி கொள்கிறது. அந்த பார்வையிலே வந்து தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீமை பார்க்கறது, அந்த பார்வையிலே வந்து கேரளாவில் இருக்க முஸ்லீமை பார்க்கறது, இப்படியே பார்க்கும்போது என்ன ஆகுது? இந்தியாவுக்குள்ளேயும் பிரிவாகுது உனக்கு. ஸோ இந்த வேலையை பண்ணாத, மதத்தை வச்சுக்கிட்டு பார்க்காத, அதுக்கு அடுத்து அப்பாற்பட்டு பாருங்கிறத சொல்றோம். இப்ப தாலிபான்களை வளர்த்து விடுவதற்கு அடிப்படை காரணம் வந்து அமெரிக்கா தான். இன்னைக்கு வந்து தாலிபான்கள் அமெரிக்காவை எதிர்க்க தொடங்கி அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு முன்பு நாங்க இப்ப நாடு அடைஞ்சிட்டோம், எங்களுக்கான அதிகாரம் வந்துருச்சு. இன்னைக்கு அவங்களோட அதிகாரத்தை பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களோட நாட்டோட வளர்ச்சி போறாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு நட்பு நாடுகள் ஏதாவது வேணும் போகணும்னு பார்க்கும்போது இந்தியாவை வந்து ஒரு நட்பு நாடாவே அவங்க கருத தொடங்குகிறார்கள். ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்ப வந்து தாலிபான்கள் வந்து இந்தியாவோட நட்பா தான் பழகுறாங்க, பேசுறாங்க. அந்த இந்தியாவோட ஹெல்ப் வேணும்னு நினைக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கு. இந்தியாவுக்கும் அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஏன்னா பாகிஸ்தானை கண்ட்ரோலுக்குள்ள வைக்கிறதுக்கு தாலிபான்களோட சப்போர்ட் இந்தியாவுக்கு இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. சோ அதனாலதான் இப்ப தாலிபான்களை பத்தி யாரும் இங்க பேசுறது இல்ல, அவங்கள திட்டுறதும் இல்ல. புரியுதா? அது பேச பொருளாவே இல்லவே இல்ல. இவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரிதான் ஈரான் அவங்களோட நாட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க ப்ராக்சி வார கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கு, நினைக்கப்பட்டது. புரியுதா? இப்ப ஈரான் இன்னைக்கு பொருளாதார தடை வந்து ஈரான்ல அதிகரிச்சிருக்கு. எதனால அந்த பொருளாதார தடை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா வந்து அமெரிக்கா இப்ப கிட்டத்தட்ட ஒரு சில ஆண்டுகள் இருக்கும், ரொம்ப நாளாவே கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாகவே ஈரான் மீது பொருளாதார தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கு. இந்த பொருளாதார தடையில ஒரு நாடு தத்தளிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பொருளாதார இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும், விலையேற்றம்ங்கிறது வரும். இது மக்களுக்கு சிரமம் தான். இதுல எல்லாம் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. நாளைக்கு உலகத்துல எந்த நாட்டுல போர் வந்தாலும், எந்த நாடு போர்ல இன்வால்வ் ஆனாலும் பொருளாதார தடையும் பொருளாதார பிரச்சனையும் வரும். இப்போ இந்தியாவுக்கு அது வருமானா வரும். நாளைக்கு போர்ல இந்தியா இன்வால்வ் ஆகுதுன்னா அதனாலதான் போரை விரும்பாதீங்கன்னு நம்மளாம் சொல்றோம். போரை நீங்க விரும்புனீங்க அப்படின்னா, போற ஒரு நாடு செய்யுதுன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வேணா செய்தியில ஜாலியா இருக்கும். அடுத்து ஒரு மாசம் 2 மாசம் ஒரு சில வருடங்களுக்கு நீ அந்த போருடைய பாதிப்பை நீ அனுபவிப்ப. நிச்சயமா. அதனால உனக்கு வரி ஏறும், உனக்கு உள்நாட்டு உற்பத்தி எல்லாமே விலைவாசி ஏறும், பொருள் கிடைக்கிறது தட்டுப்பாடு ஏற்படும், உள்நாட்டு பிரச்சனைகள் இதனால ஏற்படும், அதனால உள்நாட்டு கலவரங்கள் வரும். இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் ஒரு நாடு. இப்போ ஈரான் இப்போ அதை ஃபேஸ் பண்ணுது, வேற ஒன்றும் இல்லை. ஈரானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாகவே ஈரான் ஒண்ணுதான் இஸ்லாமிய நாடுகளுடைய முகமாக நிக்குது, ஃபோர்ஃப்ரண்ட்ல இருக்காங்க. வேற வழி இல்லை, ஏன்னா பக்கத்துல இருக்குதுங்கிறனால. இஸ்ரேலை வந்து அதிகமா எதிர்க்கிற நாடாகவும் ஈரான் இருக்குது. அது இல்லாம இந்த மாதிரி இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஃபண்டு கொடுத்துட்டு இருக்கிற நாடாகவும் ஈரான் இருக்கு. இப்ப இது என்ன ஆகுதுன்னா, இந்த போருடைய முதன்மை வரிசையில வந்து ஈரான் இருக்கனால ஈரானை எப்படியாவது முடிச்சு கட்டணும்னு உலக நாடுகள் எல்லாரும் ட்ரை பண்றாங்க. ஈரானுக்கு கொஞ்சம் படைபலம் ஸ்ட்ராங். ஈரானுடைய படைபலம் ஒரு அளவுக்கு இருக்கு, ரிசோர்ஸ் இதெல்லாமே ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற நாடு தான். இது தாக்கு பிடிக்கிற நாடுங்கிறனாலதான் அமெரிக்கானால டைரக்டா இன்டர்ஃபியர் ஆக முடியல. இஸ்ரேலை வச்சுக்கிட்டே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒப்பேத்திட்டு இருந்தாங்க. கடைசியா நடந்த போர்லயும் இஸ்ரேல் அண்ட் ஈரானுக்கு நடந்த போர் உங்களுக்கு தெரியும். ஈரான் வந்து நல்லாவே அடிச்சாங்க இஸ்ரேல் வந்து ஈரான் அப்படியே அசால்ட்டாலாம் இது பண்ண முடியாது, நல்லாவே அடிச்சாங்க. இந்த அடிப்புல கடைசியில் 2 நாட்டுக்கும் பெரிய அளவு சேதாரம் இருக்குன்னு எப்ப போதும்டா அப்படின்னு ஒரு மாதிரி 2 பேருமே நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து அப்படியே விட்டோம்னா ஈரான் இன்னும் தனக்கான ஸ்பேஸ் டைம்ல வந்து அவங்க வந்து தங்களை தகவமைச்சுக்குவாங்க. அப்ப அங்க உள்நாட்டுல இப்ப வந்து பொருளாதார தடையின் காரணமாக இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிக்குது, பொருளாதார இது ஏறுது. அப்ப அங்க உள்நாட்டு பிரச்சனை வரணும். இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் ஈரானாவே இஸ்லாமியர்கள் அப்படின்னு, கிடையாது. கணிசமான கிட்டத்தட்ட ஈக்குவல் பாப்புலேஷன்ல கிறிஸ்டியன்ஸ் அண்ட் யூதர்களும் கூட அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
ரொம்ப கல்ச்சரலி ரிச் கண்ட்ரி தான். ஆமா. அது போக அங்க வந்து பெர்சியன்ஸ் சொல்லுவாங்க, ஈரானியன்ஸ்ங்கிறவங்க பெர்சியன்ஸ் தான். ஸோ பெர்சியன்ஸோட உண்மையான மதம்ங்கிறது இஸ்லாம் கிடையாது. அது இஸ்லாம்ங்கிறது அதுக்கப்புறம் அவங்க கன்வெர்ட் ஆனது தான். முன்னாடி வேற அவங்களுடைய இது இருந்தது. ஸோ அவங்களோட அந்த பெர்சியன் ரூட்ல இருந்து தான் ஆக்சுவலா அவங்களுடைய முன்னாடி இருந்த ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய அனுதாபிகள்லாம் இருப்பாங்கல்ல, இன்னும் ஈரான்ல இருக்கிறாங்க. ஆமா, அவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த விலையேற்றத்தை வந்து கேள்வி கேட்க கொஞ்சம் கொஞ்சமா தொடங்குறாங்க. அதை யார் தொடங்கி வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்ப இருக்கிற அந்த சுப்ரீம் லீடர், இவங்களோட முன்னாள் இருந்த ஒருத்தர், இவங்களோட புரட்சியின் அடிப்படையில், ஒரு இஸ்லாமியவாத புரட்சியின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த நாடு வந்து இருக்கு, இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுல நல்லது கெட்டதுன்னு இருக்குன்னு வைங்களேன். அதுல வந்து நம்ம ஆமோதிச்சிட முடியாது. அதான் அதுல கொஞ்சம் சில குறைபாடுகளும் இருக்கு. சில சார்ந்த விஷயங்கள் அந்த இஸ்லாமிய அடிப்படைவாத கருத்தியல் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இதால பாதிக்கப்பட்ட சில கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறாங்க. அதால அது பாதிக்கன்னு இல்லை, அதாவது எப்படின்னா, அது ஈரான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு இஸ்லாமிய நாடு அப்படிங்கிறதுல வெளியில பர்தா போடாம நீ வரக்கூடாது, இது பண்ணாம வரக்கூடாதுங்கும் போது ரூல்ஸ் பர்தா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த நாட்டுல வந்து அது திணிக்கப்படுது. அது கிறிஸ்டியன்ஸா இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு மாதிரி ஒரு அன்னீசியான ஒரு ஃபீல். பங்களாதேஷ்ல எப்படி ஆகுதோ அதே மாதிரி தான் அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் உள்ள இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு மூடி வச்ச மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. அது கூட இந்த பிரைஸ் இது ஏறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு இதை, அது அமெரிக்கா அங்க இருந்தே உங்களுக்கே தெரியுமில்ல, லைட்டா கொளுத்தி பண்ணும். எப்பவுமே அமெரிக்கா எல்லா நாட்டிலையும் அவங்களோட ஏஜென்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தேவைன்னா ஒரு நாட்டுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்த முடியும், ஒரு அரசியல் கட்சிகள் மூலியமா கூட பண்ணுவாங்க, ட்ரஸ்ட் இது பண்ண உடைக்க முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த கலவரத்தை தூண்டுற வேலையை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கலவரம் என்பது நடந்துருச்சு. இதற்கு இவர்கள் உடனே ஒரு பதில் கொடுக்குறாங்க. அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கலவரத்தை ஈரான் சப்போஸ் ஒடுக்கியது என்றால், மக்களோட மனித உரிமையெல்லாம் மீறிச்சு அப்படின்னா, மனித உரிமையை மட்டும் மீறிச்சு அப்படின்னா நாங்க வந்து உடனடியாக ராணுவத்தை அனுப்புவோன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிற சைட்லயே ஒரு பெண்ணை வந்து அவங்களோட அமெரிக்க போலீஸ்காரங்க வந்து துப்பாக்கியில சுட்டு பெரிய கலவரம் உள்ளூர்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க அவங்க சொல்லிட்டான், இந்த ஊர்ல கலவரக்காரர்கள் வந்து இவங்க ஊரில் கலவரக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாய் என்றால் ராணுவத்தை இறக்குவோம்னு சொல்லிட்டு இருக்கிறப்பயே உன் ஊர்ல இருக்கிறவங்களையே நீ வந்து கட்டுப்படுத்த முடியல. அமெரிக்கால ஒரு கொலை நடந்து அது பெரிய சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. மக்கள் வந்து போலீஸ்க்கு எதிராக போராடுறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, இதை காரணம் காட்டி நான் உள்ள வருவேன்ட்டு. 90% வந்து அமெரிக்கா உள்ள வருமா அப்படின்னா டைரக்டா வராதுன்னு தான் சொல்றாங்க. பட் உள்ளூர்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அவங்களோட கவர்மெண்ட்டை ஒரு ஸ்திரத்தன்மையை உடைக்கிறதுல ஒரு கொதிநிலையிலே வச்சுட்டு இருக்கேன். அதுனா அவங்களோட ராணுவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இப்ப ஈரானுக்கு ஒரு நல்ல பேர் ஆக்சுவலா உருவாயிருந்துச்சு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் அண்ட் இந்த காசால நடந்த படுகொலைகள், அவங்க எடுத்த ஸ்டாண்ட் எல்லாமே, ஈரானுடைய ஸ்டாண்ட் சொன்னோம், அப்புறம் யூதர்களோட நடந்த போர், இந்த இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு நல்ல பேர் சம்பாரிச்சிருச்சுல, அதை எப்படியாவது கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது மூவ் பண்ணலாம் தான் பிளான் பண்றாங்க. ஸோ இதுதான் நிலைமை. இதுல நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தா, ஆட்டை கடிச்சு இங்க பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறப்பயே நம்மளையும் கடிச்சு வச்சுருக்கான். என்ன கடிக்கிறாப்லன்னு பார்த்தீங்கன்னா, 500% டேக்ஸ் நான் ஏற்றுவேன் இந்தியாவுக்குங்கிறாப்புல. அதனால மோடி என் மேலே கொஞ்சம் கோபமாக தான் இருக்காரு. இருந்தாலும் நானும் மோடியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அப்படி வெறுப்பேற்றுற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. 500% டேக்ஸ் நான் ஏற்ற போகிறேன் இந்தியாவுக்குன்னா, இந்தியாவை வந்து நீ எனக்கு அடிமையாக இருன்னு சொல்றதோடைய அறைக்கூவல் தான் இது. இல்லை எதிர்த்து வா சண்டை போடலாம். இல்லை உன்னால வர முடியாது, உன்னை போய் டார்ச்சர் பண்ணுவேன். நம்ம ஏன் வராமல் இருக்கோம்னா, இந்தியா வந்து இப்போ அமெரிக்காவை பகைக்கிறது அப்படிங்கிறது யாரும் விரும்பல. நான் விரும்பணும், நானும் விரும்பல. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் பாதிப்பு, அதனால நம்மள சார்ந்தவங்களுக்கும் பாதிப்பு, எல்லாருக்குமே பாதிப்பு, இந்தியர்கள் எல்லாருக்குமே பாதிப்பு. அப்ப அதையும் செய்யக்கூடாது. இந்தியா வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த போர்ல தலையிடாமல் நகர்ந்து போகணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய பாதுகாப்பு. ஆனா அமெரிக்காவுக்கு அது இந்தியாவை பிடிச்சி இழுத்து விடணும், போருக்குள்ள இழுத்து விடணும். இந்தியா வந்து அதுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அது நீ எதிரா நில்லு, இல்ல ஆதரவா நில்லு, ஆனா நில்லு. நீ போர்ல நிக்காம வெளியில நிக்காத, நீ சண்டைக்கு வர. ஏன்னா உன் ஊர்ல நான் சண்டை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உன் ஊர்ல ஒரு கொலையை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நீ சண்டைக்கே வராம வந்து எப்படி நான் வந்து அதை சாத்தியப்படுத்த முடியும்? வா, எப்படியாவது வா. உன்னா ரஷ்யா கூட வரியா வா, இல்லையா என் கூட வந்துடுறியா வா. என் கூட வந்தா உன்னை அவன் அடிப்பான், நான் வெடிக்க பார்ப்பேன். இல்ல நீ அவன் கூட வந்தீங்கன்னா உன்ன அடிப்பேன். நீ அடிக்காத மாதிரி நீ வந்து டிப்ளமேட்டிக்கா மூவ் பண்ணி போயிட்டே இருந்தினாலும் நான் டார்ச்சர் பண்ணுவேன். அந்த டார்ச்சருக்கு தான் 500% டேக்ஸ் நான் போடுவேங்கிறான். அதான் இந்தியா மேல. இப்போ சப்போஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்தியா மேல 500% டேக்ஸ் போட்டா என்ன ஆகும்? எல்லாருமே எல்லாம் பெட்ரோல் ரேட்லாம் ஆல்ரெடி இங்க வந்து ததிங்கத்தான் போட்டுட்டு இருக்கு. இப்ப பெட்ரோல் ரேட்லாம் எங்கேயோ எகிரி போயிடும். பெட்ரோல் ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா பொருளும் விலைவாசியும் ஏறும், நம்ம வந்து நாசமா போகும், பொருளாதார பெரிய நெருக்கடி நமக்கும் வரும். இன்னைக்கு ஈரானை பார்த்து ஹேன்னு இருக்கிறோம், விலைவாசி எல்லாம் ஏறிச்சாமாங்க, இஸ்லாமிய நாடுனாவே அப்படித்தானாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம
இப்போ என்ன ஆகும், இவங்க டாக்ஸ் இது போட்டு விட்டான்னா நமக்கும் விலைவாசியில் ஏறும். அப்போ ஹிந்து நாடுனாவே அப்படி தானுங்க அப்படின்னு அடுத்தவங்க கேட்பான், என்ன பண்ணுவ? ஸோ இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ போர்னு ஒன்று இதில் நம்மளை வாண்டடாக வம்படியாக பிடிச்சி இருக்காங்க. இருந்தாலும் வேற வழி இல்லை. இந்தியா வந்து அயோக்கிய பயபுலையில உங்களோட சண்டைக்கெல்லாம் எங்களை இழுக்காத, எனக்கு இதில் நான் சேர விருப்பம் இல்லை, உனக்கு தேவைன்னா எங்கேயாவது போய் ஏதாவது கடல் ஓரத்தில் போய் சண்டை போட்டுக்கோன்னு சொல்லி இந்தியா வந்து நியூட்ரலாக நிற்கிறது தான் இந்தியாவுடைய ஒரு கரெக்டான ஸ்டாண்ட். இப்போ வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் டார்ச்சர் தான் பண்ணுறாங்க ஓப்பனா. இப்போ ரஷ்யா உடனே என்ன இந்தியா பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட எண்ணெய் வாங்குறத வந்து குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களை அப்பீஸ் பண்றதுக்காக அமெரிக்காவை திரும்ப அப்பீஸ் பண்றதுக்கு இப்போ நம்ம கதை குரங்கு பண்ணு தின்ன கதையா போச்சு. இங்க கொஞ்சம் கடிக்க அங்க கொஞ்சம் கடிக்கன்னு நம்மளால உண்மையிலேயே ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல தான். அது கரெக்டா பிஜேபி கவர்மெண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போருக்குள்ள இன்வால்வ் ஆக வேண்டாம் தானே அவங்களும் நினைக்கிறாங்க. பார்த்தா தெரியுது. இருந்தாலும் இது வந்து நம்ம தொண்டை கிட்ட கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு நீ இந்த ஒன்னா என் கூட சண்டைக்கு வா, இல்லைன்னா எனக்கு எதிராக சண்டை போடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது உலக நாடுகள். அப்பதான் நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு உலக அரசியலோட புரிதலை வளர்த்துக்கோங்க. இந்தியர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த புரிதலை வளர்த்துக்கிட்டீங்கன்னா தான் நம்ம ஆல்ரெடி நம்ம விடுதலை போராட்டத்துல அகிம்சைங்கிற ஒரு தத்துவத்தை கொண்டு வந்து அந்த விடுதலை போராட்டத்துல வெற்றி பெற்றவர்கள். அதே அடிப்படையில அகிம்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உலக அளவுல பரவி இருக்கக்கூடிய இந்தியர்கள் முன்னெடுக்கணும். அப்ப அகிம்சையை முன்னெடுக்கும் போது அந்த அகிம்சைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு யாருன்னு பாருங்க, அக்ரஸர் யாருன்னு பாருங்க. அக்ரஸரை பார்க்காம அக்ரஸரை தான் நீங்க கேள்வி கேட்கணும். ஒருத்தர் அடிக்க வரானா அவங்ககிட்ட தான் கேள்வி கேட்கணும். அடி வாங்குறவங்கிட்ட போய் கேள்வி கேட்கக்கூடாது. இன்னைக்கு அடிக்க வரவன் அமெரிக்கா. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியாவும் பேச முடியாது. ஆனா உலக அளவுல இருக்கக்கூடிய இந்தியர்கள் பேசலாம், தப்பு இல்ல. உலக அளவுல இருக்கக்கூடிய அமெரிக்கர்களும் கூட பேசலாம். அமெரிக்காவோட அந்த அக்ரஸன் ஒரு ஸ்டேட்டே பேச தாண்டி மக்கள் பேசலாம். அமெரிக்கா வந்து அமெரிக்காவில் இருக்க சிட்டிசன்ஸ் பல பேரே இன்னைக்கு அந்த நாட்டுடைய அக்ரஸிவான இந்த மூவுக்கு எதிராகத்தான் பதிவுகள் வந்துட்டு இருக்கு. நீங்க அமெரிக்காவுடைய பாப்புலரான இந்த ட்விட்டர் ஹேண்டில்ஸ் எல்லாம் போய் பாருங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. நியூயார்க்ல கூட இப்ப போராட்டம் தான் பண்ணாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவுடைய ஒவ்வொரு நகர்வையும் மக்கள் அவர்களே எதிர்க்கிறார்கள். அவர்களே அங்க எதிர்க்கும் போது குறைந்தபட்சம் இந்த பார்வையும் இந்த புரிதலையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்க திரும்பவும் சொல்றேன், அந்த குளிர்பான கம்பெனி இருக்குல்ல, அந்த பழச்சாறு கும்பல், இந்த பழச்சாறு கும்பல் இருக்கிற வரை, இந்த பழச்சாறு கும்பலுடைய அதிகாரம் இருக்கவனா, இந்த அதிகாரம் அவருடைய அதிகாரம் உலகத்தில் இருக்கும் வரை இந்த பழச்சாறு கும்பல் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த பழச்சாறு கும்பலை தயவு செஞ்சு மக்கள் புரிந்து கொண்டாவே போதும். அவனோட ஒவ்வொரு அடுத்த நகரும் என்னன்னு. இப்ப இது அடுத்த நகரும் என்ன, இப்ப இந்தியாவுக்கு வந்து பொருளாதார தடை இதுன்னு கொண்டு வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணி போருக்குள்ள இழுக்கிறதுக்கு தான் வேலையை பார்ப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேல எவ்வளவு இந்தியா அடிவாங்கும், இல்ல ரிட்டாலியேட் பண்ணி என்ன ஆகும், ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க. இப்ப நமக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரபிள் ஸ்டாண்ட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா, சீனா, இந்த பக்கம் அந்த ஸ்டாண்ட்ஸ்ல வந்தோன்னா நம்ம கிட்ட போற கொண்டு வந்து நம்ம மடியில கட்டுவானுங்க. இதுதான் அவங்க பிளான். ஸோ இதுதான் அவங்க பிளானை போட்டு நகர்ந்துகிட்டு இருக்காங்க. நமக்கும் ஆப் வைக்கிற மாதிரியே சில பிளான்டு சில ஈக்கோஸ் இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க. நம்ம அதை சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மக்கள் விழிப்படைங்க, இதுதான் நம்ம சொல்றோம். ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போதைக்கு இது நிற்கிற மாதிரி தெரியல. அடுத்த செயின் ரியாக்ஷனில் வேறு ஏதாவது ஒரு நாடு கூடயும் வந்து வம்பளிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். தொடர்ச்சியாக வம்பளிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். இதில் பாதிப்பு மக்களுக்கு. நீங்கள் ஒரு இதில் தனிப்பட்ட மனிதர்கள் நம்ம சைடில் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். முடிந்த வரைக்கும் எப்பவுமே வீட்டில எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு தேவையான பொருட்களை எப்பவுமே வச்சுக்கோங்க. என்னங்க ஏங்க அதை சொல்றேன், பயமுறுத்தலைங்க. ஒரு காரணத்துக்காக தான் சொல்றேன். ஒரு 3-4 மாசத்துக்கு தேவையான பொருட்களை சேமித்து வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெளிநாடுகள் எல்லாம் பங்கர் கட்ட ஆரம்பிச்சிட்டான். பங்கர் கட்டுறான், வீட்டுக்கு கீழே பங்கர் கட்ட ஆரம்பிச்சிட்டான் நிறைய பேரு. நமக்கு தான் பங்கர் கட்டுறவங்களுக்கு வசதியெல்லாம் யாரும் இருக்க மாட்டேங்குது, வீடே பங்கர் சிஸ்டா இருக்குங்கிறீங்க. ஆனா புரிஞ்சுக்கோங்க, அதை நோக்கி தான் நகருது. முடிந்த வரைக்கும் உணவு எதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியுங்கிற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டே இருங்க. வீட்டில் கொஞ்சம் ஒரு ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஒரு 3 மாசத்துக்கு ஸ்டாக் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. 2026 வசந்த காலமா தொடங்கும்னு பார்த்தா இப்படி பயமுறுத்துறீங்க. நீங்க கீழே விழுந்துட்டு வரும்போதே முடிவு பண்ண வேண்டாமாங்க. அதுல ஒருத்தன் போட்டிருந்தான், முதல் நாள் அடி வாங்குறவங்க வருஷம் ஃபுல்லா சந்தோஷமா இருப்பாங்க, வருஷம் ஃபுல்லா சந்தோஷமா இல்லாதவங்க முதல் நாள் அடி வாங்குவாங்க. அவனே ஒரு தீரியை போட்டிருக்கான். இல்லைங்க, நான் இந்த ஸ்ரீலங்காவில் சுற்றி நிறைய அரசியல் நடக்குது, இது ஒரு போர்க்களமாக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அணுமின் நிலையத்தெலாம் வச்சு நிலை சொல்லிங்க. அதே மாதிரி தான் பாவப்பட்ட கிரீன்லாண்டையும் ஒரு களமாக வந்து பார்க்குறாங்க அப்படின்னு தோணுது. உலக அரசியலில் என்னென்னலாம் நடக்க போகுது, இது இன்னைக்கு நிலைமை தேவைப்பட்டால் நம்ம வந்து பேசலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.